அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 12/8/2024 ஆடி மாதத்தின் 27ஆம் நாள் திங்கட்கிழமையில் அஷ்டமி திதி. காலை 5:09 இருந்து இரவு வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர வழிபாட்டு முறையை ஒரே ஒரு வார்த்தை மந்திரம். இதை நீங்கள் குறைந்தபட்சம் 21 முறை சொல்லுங்கள். கையில் ஒரு மிளகு வச்சுட்டு சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த மிளகை உங்கள் தலையை சுற்றி நீங்கள் தூக்கி வீசிடுங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தாங்க. ஆனால் எதிரி தொல்லை அப்படிங்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதை மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தடைகளுமே கண்டிப்பாக நீங்கும். நான் இப்போ சொல்கிற பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, தெளிவுபடுத்துகிறேன். இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, மனதார பைரவரை நினச்சிட்டு நீங்கள் பூஜையில் உட்காந்து சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கிய குறிப்புங்க. இப்போ ஒரு எதிரி பெயர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எதிரி இவங்க தான் அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வரியை சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, எய்த்து வீட்டில் சண்டை, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். யாராவது ஒருவரால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் வருது, கஷ்டம் வருது, அடிக்கடி தடைகள் வருது அப்படின்னா அவங்க பெயரை மனதில் நினச்சிட்டு ஸ்தம்பாய ஸ்தம்பாய அப்படின்னு 21 முறை சொல்லுங்கள். ஸ்தம்பாய அப்படிங்கிற ஒரு தடவை இல்லை, 2 தடவை சொல்லி 21 தடவை. ஸ்தம்பாய ஸ்தம்பாய இதான் ஒரு முறை, ஸ்தம்பாய ஸ்தம்பாய இதான் 2வது முறை. இதை மாதிரி 21 முறை உங்கள் உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் ஒரு மிளகை வச்சு சொல்லிவிட்டு அந்த மிளகை கொண்டுட்டு போய் தலையை சுற்றி வெளியில் கொண்டு போய் வீசிடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை தவறாமல் இந்த அஷ்டமி நாளில் செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு நம்பர் 9344692042. இதாங்க. அது மாதிரி பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகா பெரியவாவின் அருளாலும் கால பைரவரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.